friends, welcome to Priya's Food Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் பிடித்தமான மாங்காய், முருங்காய், கத்திரிக்காய் போட்டு ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா கழுவி 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1:2 ரேஷியோ தான் பருப்பும் தண்ணியும் ஆட் பண்ணிட்டு இதில் 4 இருந்து 5 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 இருந்து 5 விசில் வரைக்கும் வேக விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். கடுகு 3/4 டீஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, சாம்பார் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, மீடியம் சைஸில் தக்காளி 1, ஒரு மாங்காய், 4 முருங்காய், கொஞ்சம் பிஞ்சு முருங்காய் எடுத்துக்கோங்க, 3 கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க, கலர் மாறாமல் இருக்கும், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், வேக வச்ச பருப்பு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு அது வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை நல்லா வதக்கிக்கோங்க. அது எண்ணெயில் நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கத்திரிக்காயோட தோலோட கலர் மாறும். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வதக்குனா போதும், அதோட கலர் மாறிடும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 முருங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கின பிறகு உப்பும் சாம்பார் பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய்கறிலாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மாங்காயை சேர்த்து வதக்கக்கூடாது, அது கொதித்த பிறகு தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இது சேர்த்து ஒரு 1-2 கொதி வரட்டும். வந்த பிறகு நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு கொதி வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. சாம்பார் கொதிக்கும்போது அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லாமே வெந்திருக்கு.
8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கணும். பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு 2லேருந்து 3 கொதி வரைக்கும் வரணும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா சாம்பார் வந்து வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொத்தமல்லி வந்து இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது சொல்லலை. நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி கடைசியாக அதை போட்டு இறக்கிடணும். ஸோ அவ்வளோதான், நல்ல சுவையான மாங்காய், முருங்காய், கத்திரிக்காய் போட்ட சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தவறாமல் பிரியாஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.